ஹோமியோபதி மருந்துகளை பற்றிய விவரங்கள நம்ம பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னால இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீங்க கண்டிப்பா கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். இன்னைக்கு ஹோமியோபதி மருந்து தயாரிப்பினுடைய தத்துவம். அத எப்படி தயாரிக்குங்கிறத அடுத்த தடவ பார்க்கலாம். ஆனா, அதற்கென்று ஒரு தத்துவம் இருக்கணும் இல்லையா? ஹோமியோபதி மருந்துகளை தயாரிப்பதற்கான தத்துவம். அதாவது இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சூடான ரொம்ப அதிகமான வெப்பநிலையில இருக்கக்கூடிய ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு கம்பிய நீங்க பார்ப்பீங்க. அத புடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடிக்கு ஒண்ணு இருக்கும். அடுத்தது அத அடிக்கிறதுக்கு ஒரு சுத்தியலு. அடுத்தது இத எது மேல வச்சு அடிப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு பலகை மாதிரி இருக்குது. இரும்பு பலகை. அந்த இரும்பு பலகை மேல இத வச்சு அந்த சுத்தியலால அடிக்கிறாங்க. இத புடிக்கிறதுக்கு ஒரு கொறடு இருக்கிறது. இந்த 4 பொருட்களுமே நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது 4 பொருட்களுமே இரும்பினால் செய்யப்பட்டது தான். ஆனால் அதனுடைய பயன்கள் வேற வேற. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு சதுரமான ஒரு ஒரு இரும்பு துண்டு இருக்குது. அது பல காரியங்களுக்கு பயன்படும். ஒரு பொருளை வளைப்பதற்கோ, வெட்டுவதற்கோ அல்லது ஒரு 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 பொருள் இல்லாம இருக்கிறதுக்கு, அதுக்கு கீழ அடை குடுக்குறதுக்கோ, ஒரு சதுரமான கனமான பொருள் தேவைப்படும். இதுவே கடப்பாரை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மண்ணு, கல்லெல்லாம் குத்தி பேத்து எடுக்கிறதுக்கு, அத வந்து உருண்டையா அடிப்பாங்க. சில நேரத்தில எண்கோணமா இருக்கும், அருங்கோணமா இருக்கும். அத வந்து என்ன பண்ணுவாங்க, நீளமா அடிச்சு, அந்த நுனியில மட்டும் லேசா கூர்மைப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதே போல தான் கோடாலியா இருந்தாலும். எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. தனித்தனி வித்தியாசமான வடிவங்கள்ல, வித்தியாசமான உயரங்கள், பருமன்கள்ல அந்த இரும்புகள் அடிக்கப்படுகிறத பார்ப்போம். இரும்பு ஒண்ணு தான். ஆனால் அதனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவைகள அடிக்கிறோம். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க? அப்படியே வச்சு அடிச்சா முடியுமா? முடியாது. அதை நன்றாக வெப்பப்படுத்த வேண்டும். நல்லா பழுக்க காய்ச்சின கம்பிய நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சுத்தியல வச்சு அடிச்ச உடனே ஈஸியா அது என்ன பண்ணும்? அதனுடைய வடிவத்துக்கு வரும். கூர்மைப்படுத்தப்படும். அல்லது அதனுடைய வடிவத்த நம்ம வளைக்கலாம், நெளிக்கலாம். எப்ப? அதை அதிகப்படியான வெப்பத்தில பழுக்க காய்ச்சின உடனே தான் அது மாரி பண்ண முடியும். இன்னைக்கு இந்த ஹோமியோபதி மருந்துகள் தயாரிக்கிறதனுடைய தத்துவம் இதுதான். அதாவது ஒரு பொருளை அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கலாம். அல்லது சாதாரணமான ஒரு கல்லா இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், ஒரு விதையா இருக்கலாம். அது வந்து திடமா, கனமா இருக்குது. அதனுடைய மூலக்கூறுகளுடைய அடர்த்தி அதிகமா இருக்குது. இப்ப நீங்க சில நேரத்தில நீங்க அத அப்படியே சாப்பிடலாம். சில நோய்களுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. அந்த குறிப்பிட்ட தன்மையுடைய அந்த பொருள நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஆனால் சில சமயத்தில அத கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். அதிகமா சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சமா எடுத்துக்கிறோம் இல்லையா? சரி. இதே மாரி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்னா நம்ம